ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஹேஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் எந்தெந்த இடங்களில் வரும், அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். லுக் ஹியர், இங்கே பாரு. ஹீ பாட் வருமா, ஹீ ஹேஸ் பாட் வருமா? இங்கே பாரு, ஒரு கார் வாங்கிட்டாரு. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டஸ் யுவர் ஃபாதர் நோ யுவர் அரைவல்? உங்கள் அப்பாவுக்கு நீ வர்றது தெரியுமா? எஸ் ஐ ஹாவ் டோல்டுன்னு வருமா, ஐ டோல்டுன்னு வருமா? ஹூ பில்ட் தாஞ்சூர் டெம்பிள் அப்படின்னு வருமா, இல்லை ஹூ ஹேஸ் பில்ட் தாஞ்சூர் டெம்பிள் அப்படின்னு வருமா? ஸோ இந்த டவுட்ஸை நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், சின்ன சின்ன ரூல் தான், ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள், இப்போ ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு, அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். நடந்து முடிஞ்சதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். அதாவது நிகழ்காலம், கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில். ஓகே, ஸோ கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒரே டைமில் சொல்கிறப்ப, ஒரே டைமில் குறிப்பிடுறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு, அவர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். அவர் போன வாரம் கொண்டு வந்திருக்கிறாரு, இல்லை போன வருஷம் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத ஹீ பிராட் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா அது நிகழ்வு நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப வாரங்கள் ஆயிடுச்சு, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஹீ பிராட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு, நம்ம அந்த நேரத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவர் கொண்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் நம்ம கண்ணுக்கு நேராக உள்ளே வராரு, உள்ளே வந்து வைக்கிறாரு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறோம், அவர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஹீ ஹேஸ் brought அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், சின்ன சின்ன ரூல் தான். ஸோ ஈஸியாக அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதிட்டேன். இந்த ஐ வந்துச்சுன்னா ஹாவ் தாங்க வரும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஹேஸ் அப்படின்னு வரக்கூடாது. ஓகே, இந்த ஹாவ் தான் வரும். ஹீ, ஷீ, இட், இந்த மாதிரி சிங்குலர் ஒருமை வந்துச்சுன்னா ஹேஸ் தான் வரும். இதை நீங்கள் இந்த ஹேஸ் இருக்குது பாருங்கள், அந்த வார்த்தை எதில் முடியுது? எஸ்ஸில் முடியுதா? அப்போ சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர்னால் என்னது? ஒருமை. ஓகே, ஸோ சிங்குலருக்கு, அதாவது ஒருமைக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும், பன்மைக்கு ஹாவ் யூஸ் பண்ணணும். இந்த ஐ அப்படிங்கிற வார்த்தை மட்டும் அதுக்கு ஹாவ் யூஸ் பண்ணணும். இது ரூல். ஸோ மேலே இருக்கிற வாக்கியங்கள் ரெண்டுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேஸ் ஞாபகத்துக்கு வரணும், ஹாவ் ஞாபகத்துக்கு வரணும். கீழே இருக்கிற ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். அந்த வேலை, அந்த நிகழ்வு முடிஞ்சு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ ரோட், நான் எழுதினேன். எப்போவோ எழுதினேன், இப்போ நேற்று எழுதினேன், இல்லை போன வாரம் எழுதினேன், இல்லை போன வருடம் எழுதினேன். ஹீ brought, அவர் கொண்டு வந்தார், எப்போவோ கொண்டு வந்தது. ஸோ இப்போ இருக்கிறத ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம், நடந்து முடிஞ்சதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ரெண்டையும் சேர்த்து சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னால ஹேஸ், ஹாவ் ஞாபகத்துக்கு வரணும். அதோட ரொம்ப முக்கியமானது, இந்த ஹேஸுக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வருது, ஹாவுக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வருது அப்படின்னா அந்த வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த டேபிள் பாருங்களேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கிவ் அப்படின்னு இருக்கா, கிவ்னா கொடுக்குறது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கேவ், கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ், கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம், நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த டேர்மே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிவன், கிவ், கேவ், கிவன். ஈட், ஏட், ஈட்டன். ரைட், ரோட், ரிட்டன். ஸோ அந்த ரைட் அப்படிங்கிற வார்த்தையை படிக்கிறப்பவே நீங்கள் ரோட்டும் படிச்சுக்கணும், ரிட்டனும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நாம் நிறையா இடங்களில் யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில், அதாவது ஹேஸுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஹேஸ் கிவன், ஹாவ் கிவன் அப்படி தான் இருக்கணும். ஹேஸ் கிவ், ஹாவ் கிவ்னு இருக்கக்கூடாது, தட் இஸ் ராங். இந்த ஹாவ் இருக்குது பாருங்கள், அது ஐக்கு மட்டும்தான் வரும். ஓகே, அதாவது பன்மைக்கு வரும், ஐக்கு வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்மைனா என்ன? வி, வீனா நாங்கள், பன்மை. யூ அப்படின்றது நீங்கள், பன்மை. த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், பன்மை. த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம்ஸ். ஸோ அந்த பன்மைக்கு ஹாவ் வரும், சிங்குலருக்கு ஹேஸ் வரும். ஐக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன், ஐ வந்து ஹேவோட தான் சேர்ந்து வரும். நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஹேவ் ரிட்டன்.
ரைட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ரோட் பாஸ்ட் டென்ஸ், ரிட்டன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதினேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்க. நான் எழுதிட்டேன், நான் எழுதினேன். தமிழில் ஒரே மாதிரி தெரியும், பட் இங்கிலீஷில் அதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஹேஸ் ஞாபகத்துக்கு வரணும், ஹேவ் ஞாபகத்துக்கு வரணும். இதில் எது சிங்குலர்? ஹேஸ் சிங்குலர். அதுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். அந்த ஹேஸுங்கிற வார்த்தையில் எஸ்ன்னு முடியுது, அது சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ் வந்து ப்ளூரல், பன்மை ப்ளூரலுக்கு ஹேவ் வரும், அதோட ஐக்கு ஹேவ் வரும். இந்த ஹேஸுக்கு அடுத்து ஹேவுக்கு அடுத்து ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இந்த சென்டென்சஸ் பாருங்கள். ஐ ஹாவ் மேட் எ சூப். வுட் யூ லைக் சம்? நான் சூப் செய்தேன், நான் சூப் செஞ்சுட்டேன், உங்களுக்கு வேணுமா? ஐ ஹாவ் மேடு. ஸோ ஐ வந்திருக்கா, ஹேவ் வந்திருக்கா, ஐ வந்துச்சுன்னா ஹேவ் வரும். ஓகே. மேடு, அந்த மேடுங்கிறதுடைய மெயின் வேர்ப் என்ன? மேக், எம்ஏகேஇ, மேக், மேட், மேடு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மேடு. இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். மை சன் இஸ் ஒர்க்கிங் நவ். இப்போ என்னுடைய மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறார், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மை சன் இஸ் ஒர்க்கிங் நவ். ஹீ ஸ்டடீட் இன் திஸ் ஸ்கூல். இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்போ படித்தார்? ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஸ்கூலில் படித்தார், இந்த ஸ்கூலில் படித்தார். அப்போ இந்த இடத்துல ஹீ ஹேஸ் ஸ்டடின்னு யூஸ் பண்ணக்கூடாது, தட் இஸ் ராங். ஹீ ஸ்டடீடு அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ பொறுமையாக இங்கே 6 கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். 6 கொஸ்டின்ஸில் நான் 2 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 ஆன்சர்ஸில் எந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், பொறுமையாக அர்த்தத்தை கண்டுபிடிங்க. தென் அந்த 2 சாய்ஸில் எந்த சாய்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே பாரு, அவர் கார் வாங்கிட்டாரு. ஹீ ஹேஸ் பாட் ஏ கார். லுக் ஹியர் அப்படிங்கிறது இப்போ. அப்போ இப்போ இருக்கிற நிகழ்வையும் ஆல்ரெடி இவர் வாங்கின நிகழ்வையும் சேர்த்து சொல்கிறோம். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். டஸ் யுவர் ஃபாதர் நோ யுவர் அரைவல்? உங்கள் அப்பாவுக்கு நீ வர்றது தெரியுமா? எஸ் ஐ ஹாவ் டோல்டு. வர்றது தெரியும், நான் சொல்லிட்டேன். அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஹூ பில்ட் தாஞ்சூர் டெம்பிள்? தாஞ்சூர் டெம்பிள் கட்டி ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹூ பில்ட் தாஞ்சூர் டெம்பிள்? மை கிராண்ட் மதர் லெஃப்ட் ஸ்கூல் அட் 14. என்னோடய கிராண்ட் மதர் 14 வயசில் ஸ்கூலை விட்டு வந்துட்டாங்க. அப்போ கிராண்ட் மதர் அப்படிங்கிறது பாட்டி, ரொம்ப ஓல்டு லேடி. அப்போ ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். இப்போ அவர் வேலையில் இல்லை, வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு புது வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. ஹி ஹேஸ் ரிசைன்டு ஹிஸ் ஜாப் அண்ட் சர்ச்சிங் ஃபார் எ நியூ ஒன். இப்போ ஹேஸ் வந்திருக்கு. ஹேஸ் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறது சிங்குலர் அப்படின்னு அர்த்தம், ஒருமை. வி மெட் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் ஆன் அவர் லாஸ்ட் ஹாலிடே. போன ஹாலிடே இப்போ நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளை சந்தித்தோம். ஸோ மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் மெட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, ரெண்டாவது இருக்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.